சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்துல வருவேன். எப்படி தெரியுமா? ஆவியானவராய். கவனிகள், அன்றைக்கு ஒரு இடத்தில் மட்டும் வாசம் பண்ணினார் ரட்சகர் இயேசு. இன்றைக்கு உங்களோடு. முதல் குறிப்பு என்னவென்றால், His presence in the family, His presence in the church, His presence in the individual life. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில், திருச்சபையில் அவர் இன்றைக்கு நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார். திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், தங்கிவிட்டு நிரந்தரமாய். அன்பாலே, நீங்கள் வீட்டில தங்க வேண்டுமானால் அங்கே உங்களுக்கு அமைதி இருக்க வேண்டும், அங்கே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும், ஒரு மனம் நோகாமல் இருக்க வேண்டும். அப்படியானால் ஆவியானவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் வாசம் பண்ண வேண்டுமானால், how I treat him, அவர் எப்படி அவரை நான் பயன்படுத்துகிறேன், எப்படி அவரோடு கூட என்னோட தொடர்பு இருக்கிறது, எப்படி அவரை நான் எந்த விதத்துல அவரை கையாளுகிறேன், how I treat. யோசித்து பாருங்கள், அந்த வார்த்தை என்றென்றைக்கும். His presence is there forever and ever. உங்க குடும்பங்களிலே, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே, wherever you go, whatever you do, எதை செய்தாலும், என்ன பேசினாலும், எங்கே சென்றாலும் ஆவியானவர் இருக்கிறார். முதல் குறிப்பு, the reality of the spirit of Holy Spirit. பரிசுத்தாவியானவர் ஒரு மெய்ப்பொருள், காணப்படுகிறவர், அனுபவிக்கப்படுகிறவர், கேட்கப்படுகிறவர், உங்கள் வாழ்க்கையின் மெய்ப்பொருளாய் மாறுகிறவர். இன்றைக்கு இந்த ரீல்ஸ் பார்க்கிற மக்கள் தான் அதிகம். அநேக பிரயாணங்கள் பண்ணும்போது, ஆகாய விமானங்களிலையும் இந்த ட்ரெயின்லையும் பிரயாணம் பண்ணும்போது அவர்களாகவே பார்த்து சிரித்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் பாருங்களேன், இந்த ரயில் பயணங்களில இந்த எங்கு போனாலும் அவர்களாகவே சிரித்துக் கொள்கிறார்கள். நம்புகிற பிள்ளை, ஆனால் ஆவியானவர் ரியாலிட்டி. அடுத்து சொல்லுகிறேன், அடுத்து அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர். 16 வசனம், யோவான் 14:16. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். அந்த வார்த்தை கவனிங்கள், வேறொரு தேற்றரவாளன். சொல்ல வந்த வார்த்தை இஸ் a living personality. முதல்ல சொன்ன இஸ் a lasting personality. என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது குறிப்பு, இஸ் a living personality. 18 வசனத்துல கூட, 18 வசனம், திக்கற்றவர்களாய் விடேன், உள்ளத்துல வருவேன். அப்படியானால் இஸ் a person.